செத்து போடுறாங்க சீக்கிரமா போ. அப்படியா மாலை போய் சாப்பிடலாம் வா. மூடி விடாண்டா சிரிக்காதீங்க தண்ணி வைக்கிறீங்க. கண்ணத்துல கம்னாடி தண்ணி தோட ஆகும். அலைமகள் கலைமகள் மலைமகளாக 3 பேரும் என்ன செய்வியோ தெரியாது எனக்கு. எப்படியா என்ன செய்வியோ தெரியாது. இந்த உலகத்தில் நான் தான் பத்தினின்றது நிலையாட்டணும் அப்படின்னு மும்மூர்த்திகள் மனைவி சொல்றாங்க. மும்மூர்த்திகள் யார் யார்? சிவன், சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மன் 3 பேரும் ஓடி வராங்க பம்பா நதி கரைக்கு. நிறைய பேர் மலைக்கு போறாங்க பத்தியா, கேட்டா சொல்லுவாங்க அத்தினி மகரிஷியோட குடியில் எங்க இருக்கு? பம்பா நதி கரையில் தான் இருக்கு. வாழ்ந்த இடம் பம்பா நதி கரையில் இருக்கு. அங்க ஓடி வராங்க 3 பேரும். ஓடி வந்து தாயே எப்படி வரானுங்க? சாதாரணமா வரல, அந்தனர் வேடத்தில் வருகிறார்கள். அந்தனர் வேடமாக உருமாறி ஓடி வருகிறார்கள். வந்த உடனே என்ன உரைத்தார் இந்த முனிவரின் மனைவி எடுத்துறேன். என்னவென்று? தாயே எனக்கு பசிக்கின்றது. பிச்சாந்தி பிச்சாந்தி என்ன தெரியுமா? அன்னத்திற்கு இன்னொரு வழி முனிவருடைய இது. அப்படி அவரிடத்துல உணவு பரிமாறுமாறு கேட்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? முனிவர் வந்துட்டு அந்தனர்கள் வந்து விட்டார்களே, இவர்களுக்கு தற்போதைய அன்னமாகப்பட்டதை பரிமாற வேண்டும் என்பதற்காக அமரங்கள் அன்னத்தை பரிமாறுகின்றேன். எப்படியா வாங்க உட்காருங்க அன்னத்தை பரிமாறுறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறானுங்க? தாயே நான் உணவை உட்கொள்ள வேண்டுமானால் உடலிலே ஒட்டு துணி இல்லாமல் எனக்கு அன்னம் பரிமாறினால். இவங்க 3 பேர் சொல்றாங்க. 3 பேர் சொல்றாங்க. ஒரு பெண்மணி இடத்துல போய் உடம்புல ஒட்டு துணி இல்லாம எனக்கு அன்னம் பரிமாறினா ஒத்துப்பாங்களா? முடியவே முடியாது. இதை நம்ம கேட்டா என்ன பண்ணுவாங்க? குண்டாடி நேரத்து வாங்கணும். அந்த மாதிரி குண்டாடி வாங்கணும் பஸ்ல கம்யூனிட்டி. டேய் அப்படி அவர்கள் கேட்ட உடனே என்ன செய்தார்? தன்னுடைய கணவனை நினைத்தார். சுவாமி எனக்கு என்ன இது வந்த ஒரு விபரீதம் என்ன நினைத்தால் என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய கணவரை மனதில் நினைத்துக் கொண்டு கமண்டலத்திலே இருக்கக்கூடிய நீரை கரத்திலே ஊற்றி நான் உத்தமி என்பதை சோதிக்க வந்தார்கள் மும்மூர்த்தி தேவர்கள். நான் உத்தமி உண்மையானால் மும்மூர்த்தி தேவர்கள் குழந்தைகளாக போக கிடப்பது. ஆமா, மும்மூர்த்தி தேவர்கள் குழந்தைகளாக்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? 3 குழந்தையா என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன ஒரு நிபந்தனை போட்டாங்க? உடம்புல ஒட்டு துணி இல்லாம அன்னம் பரிமாணம் சொன்னாங்க இல்லையா? ஆனா அனிஷா தேவி அம்மா என்ன செஞ்சாங்க? 3 பேர் குழந்தையான மும்மூர்த்தியில கரத்துல ஏந்தி கொண்டு தன்னுடைய உடலிலே ஒட்டு ஆடை இல்லாமல் தன்னுடைய கூந்தல் இருக்கு பாரு, கூந்தல் முடியல. ஆமா, அந்த கூந்தலை வைத்து தன் உடலை மறைத்து கொண்டு அந்த 3 குழந்தைகளுக்கும் அன்னம் ஊட்டி விடுறாங்க. எப்படியா முடியல மறைச்சு அவங்க குழந்தைகளா இருந்தாலும் தன்னுடைய அங்கத்தை காட்டாம, ஏன்னா குழந்தையோட மனசுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் ஆணி வச்ச மாதிரி பதியும். அப்படி மும்மூர்த்தி தேவர்களை குழந்தைகளாக்கி கொண்டார். இதை பார்த்து நாரத சமார்ப்பனா ஓடி வரா மறுபடியும் கைலாயம். மாமி பாட்டி அம்மா மும்மூர்த்தி தேவர்களை குழந்தைகளாக்கி விட்டார்கள். அப்படி மும்மூர்த்தி தேவர்களையும் குழந்தைகளாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றாள் பூலோகத்துல. ஆமா, அனிஷா தேவி அம்மையார் அங்க வந்து கேட்ட உடனே ஓடி வராங்க இவங்க 3 பேர். யார் யாரு? அலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய 3 பேர். 3 பேர் ஓடி வந்து தாயே இந்த உலகத்துல நீதான் உத்தமி, இந்த உலகத்துல நீதான் பத்தினி. இவங்க 3 பேர் அவங்க சொல்றாங்க. அவரிடத்திலே மண்டி இட்டு தாலி பிச்சை கேட்ட போவோம். எப்படிப்பட்டவா? கணவனுக்கோசரம் ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணை கற்ப சோதிக்க துணிதல் எப்படிப்பட்டவளா இருப்பான்? இவளை கேட்டதான் தப்பா? தப்பே கிடையாது. என்னையா கொல்ல துணிகின்றாய்? இதை பார்த்தாயா? நீ அடக்கமான இந்த மந்திர பரமன் கரத்துல இறக்க மராஜல் என்னை உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாய் முழு
கடைசியாக ஒன்று உரைத்தபடி என்னை சேர்ந்தால் உன்னை விட்டு விடுகின்றேன். நைனா இப்போதான் உன்னை சேர முடியாது நைனா. ஏன்? ஏன் தெரியுமா? ஏன்? பூலோகத்திலே ஏய், உலகத்திலே நைனா பூலோகத்திலே பாமர பெண் மக்கள் மாதவிடாயிலே அவதி படுகிறார்களே. 3 நாள் 7 நாள் 8 நாள் சொல்லக்கூடிய மாதவிடாயில் இருக்கின்றேன் நைனார். உன்னை என்னால் சேர முடியாது. என்னை பெற்றதும் ஒரு பெண். பெண்களுக்கு ஏற்படக்கூடியது மாதத்திலே 3 நாள் 5 நாள் 7 நாள் என்று சொல்லக்கூடிய மாத விடாயில இருக்கின்றாய். உண்மைதான். சரி, 7 நாள் கழித்தால் என் எண்ணத்தை இறற்றுவையா? முடித்து விடுகின்றேன். 8வது நாள் வைத்து வா. நைனா 8வது நாள் கழித்து வா. உன் ஆசையை நிறைவேற்றுகின்றேன். அப்படியா? உண்மைதான். கொஞ்சம் போ. அப்படியா? இந்த மகாராஜா பிரபஞ்சத்திலே என்னை வெல்லவோ கொல்லவோ எவருமே கிடையாது. அதிலே தோன்றிய ஆதி சக்தியை சிறைப்பட்டால் நடத்தலே. உண்மைதானே? ஆகையால் தற்போது செய்ய வேண்டும், இந்த உலகையை சுற்றி பவனி வர வேண்டும். எனக்கு நேரான ஒரு சக்தி இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். ஆகையால் புறப்பட்டு